Hi friends, welcome back to Gomes World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோம்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிக்கட்டில் ஜஸ்ட் கோலம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இந்த கோலம்லாம் நான் போட்டது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனலில் இருக்க வீடியோஸ். ஜஸ்ட் ஃப்ளார் ரங்கோலி போடலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ குத்து விளக்கு வச்சுட்டு ரோஜா இருந்தது. ஸோ ரோஜா ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு முல்லைப்பூ இருந்தது, அது வச்சுட்டு அப்புறம் சாமந்தி பூ உதிரியாக்கி சுற்றி வச்சுக்கலாம். ரோஸ் பூ வச்சாச்சு. மாயில நிறையா இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குத்து விளக்கு ஏற்றிடலாம். நெக்ஸ்ட்டு குத்து விளக்கு எடுத்துகிட்டு பிள்ளையாரை நடுவில் வச்சு சந்தனமும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு தேவையான பூ, பழம், அருகம்புல், எருக்கம்புல் மாலை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சந்தனம் வச்சு தெளிச்சிக்கலாம். இடுப்புக்கு துண்டு கட்டிக்கலாம். இப்போ பிள்ளையாருக்கு கண்ணு வைக்கிறாங்க. அருகம்புல் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமந்தி பூ போட்டாச்சு. இலையில் பொரி, அவல், நாட்டு சக்கரை, எள்ளுருண்டை, உடச்சக்கல்ல, கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் வச்சாச்சு. சுண்டல், பழம் எல்லாம் வச்சாச்சு. ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, கொய்யா பழம், சோளம் உரிச்சாச்சு. ஸோ அதையும் வச்சாச்சு. கரும்பு,
வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் எங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறை. இதே மாதிரி வீடியோஸ் பேக் டு பேக் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.